So, அப்படி 2 கேஸ் இருக்கு. மொத்தம் 3 கேஸ் நெனைக்கிறேன். ரா டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா அண்ட் கன்டினியூஸ் டேட்டா. ஸோ ரா டேட்டாங்கிறது டேட்டா எலிமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். அதாவது 5, 10, 8, 2, 3 இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது பேர் ரா டேட்டா. இதுக்கு வந்து கண்டென்ட் இருக்கும். அதாவது ஃப்ரீக்வன்சி அண்ட் மார்க்ஸ் மாதிரி. இப்போ 50 மார்க்கில் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க 3, 70 மார்க்கில் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க 4. அதாவது இது வந்து மார்க்ஸ் சிஸ்டம் அண்ட் இங்கே ஃப்ரீக்வன்சி சிஸ்டம் இன்வால்வ் ஆகி வரும். 75 மார்க்கில் 5 இந்த மாதிரி சிஸ்டத்தில் வரும். கண்டினியூஸ் டேட்டாவில் வந்து இன்டர்வல் ஃபார்மேட் வரும். 0 to 10 வந்து 5, 10 to 20 வந்து 8 அண்ட் 20 to 30 வந்து 10, 30 to 40 equal to 15 இந்த மாதிரி கான்செப்ட் வரும். ஸோ ரா டேட்டானா ஒன்லி சிங்கிள் வேல்யூஸ் வரும். அண்டு டிஸ்க்ரீட் டேட்டா இது வந்து டிஸ்க்ரீட் டேட்டானா மார்க்ஸ் அண்டு ஃப்ரீக்வன்சியில் வரும். அண்டு கண்டினியூஸில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் இன்டர்வல் அண்டு ஃப்ரீக்வன்சி கான்செப்ட் வரும். சரிங்களா? இந்த மாதிரி Okay. கான்செப்டில் வருந்தாங்க. இதுதான் 3 டைப் ஆஃப் டேட்டா. அப்போ மீன் மீடியன் மோடு கண்டுபிடிக்கிறதுனா இந்த 3 டைப் ஆஃப் டேட்டாவில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா? புரியுதாம்மா? Okay. கதை கேட்குதாம்மா? புரியுங்களா? sir. புரியுது sir. ஓகேம்மா. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மீனுக்கு நார்மல் ஃபார்முலா நம்ம இப்போ பேசிக் ஃபார்முலா என்னது எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். இது நார்மலாக இந்த டேட்டா வந்ததுன்னா மீதி 2 டேட்டா வந்தாலும் இந்த ஃபார்முலா தான். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? Okay sir. ஜீவா மனமா பேசுறியா? சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸுக்கு வந்து எப்படி அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. சரி இது ஒரு சின்ன ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் இந்த ரா டேட்டாக்கு போடலாம். இந்த ரா டேட்டாக்கு எப்படி போடுவீங்க? சம்மேஷன் எக்ஸ் டிவைட் பை என். இந்த என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் 1, 2, 3, 4, 5. அப்போ எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரா டேட்டாவோட எக்ஸாம்பிள். இப்போ ரா டேட்டாவோட எக்ஸாம்பிள் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணி போடுறோம். ரா டேட்டாவோடது தட் இஸ் ஈக்குவல் டு 5 + 10 + 8 + 2 + 3 டிவைட் பை 5 ஈக்குவல் எவ்வளோ கிடைக்குது? 15 28 divided by 5 sir. எவ்வளோமா? 28. 28 வருதா? ஆமாம் 28. 28 டிவைட் பை 5 தட் இஸ் ஈக்குவல் டு 5.6. 5.6. அவ்வளோதான், இது முடிஞ்சது. சரி இதே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டாக்கு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சம்மேஷன் எஃப்எக்ஸ் பை சம்மேஷன் எஃப். சம்மேஷன் யாருன்னா இந்த ஃப்ரீக்வன்சி நம்ம நோட் பண்ணுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை ஒரு வெயிட்டு பற்றியோ இல்லை ஹைட்டு பற்றியோ சொல்லுவாங்க. இத்தனை பேர் இந்த ஹைட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, இத்தனை வெயிட்டுக்குள்ளே இருக்கிறாங்க இந்த மாதிரி வரும். ஸோ அது மாதிரி வரும்போது ஃப்ரீக்வன்சியில் வரும். அப்போ இதை வந்து ஆட் பண்ணி போகிறதான். இதுதான் சம்மேஷன் எப்போட வேல்யூ. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3, 4, 7, 7 12 வருது. சரிங்களா? அப்போ இது எப்படி போடுவீங்க? ஒரு சின்ன டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்குவாங்க. எஃப் இங்கே வந்து எக்ஸ், இது வந்து எஃப், இது வந்து எஃப்எக்ஸ் நோட் பண்ணிக்குவாங்க. அப்போ வேல்யூ என்ன வரும்? ஃபர்ஸ்ட் எக்ஸுங்கிறது அந்த மார்க் சிஸ்டம் 50, sir. இது 50, 3, அண்டு இது வந்து 70, 74, இது 75, 5. 75. சரி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி போடுறதா எவ்வளோ கிராம்? sir. 150, 280, 280. 350, 375 sir. 375. சரி இதை ஆட் பண்ணது நம்ம போட்டோம் ஆல்ரெடி 12. இதை ஆட் பண்ணணும். எவ்வளோ வரும்? 5, இது 75. 805 sir. 805. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இதனோட எக்ஸ்பைரி ஈக்குவல் என்ன வரும்? 805 805 by divided by 12. 12. ஸோ எவ்வளோ வருது? 67.083. 67.083. 083. ஓகே இது பார்த்தீங்கன்னா டிஸ்க்ரீட் டேட்டாவோட. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டேட்டாவோட. கண்டினியூஸ் டேட்டாவது 0 to 10, 10 to 50, 10 to 20 போட்டுக்கணும். 10 to 20, 20 to 30, 30 to 40 அண்டு 40 to 50. ஸோ இந்த மாதிரி ஐடியாவில் போடணும். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரீக்வன்சி இது வந்து மார்க்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? மிட் வேல்யூ, லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட். ஓகே, மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா மிட் வேல்யூ ஃபார்முலா வந்து லோயர் லிமிட் ப்ளஸ் அப்பர் லிமிட் டிவைட் பை 2. இதுதான் ஃபார்முலா. அப்போ பார்த்தீங்கன்னா 0 + 10 10. அப்போ 10/2 வந்து 5. கரெக்டுங்களா? 5 வந்துடும். கரெக்டாமா? ஸோ இதே மாதிரி கண்டினியூஸ் டேட்டானா என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு இன்டர்வலுக்கும் நம்ம வந்து ஈச் லென்த் வந்து ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இது 10னா இது 10, இது 10, இது 10, இது 10 இருக்கும். சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கண்டினியூஸ் இன்டர்வல் வந்து மாற்றி கொடுப்பாங்க.
அதை மட்டும் பார்த்துங்க. அப்போ 0 to 10ன்னா இங்கே 10ல முடியுதுன்னா இங்கே 10ல ஸ்டார்ட் ஆகும், இங்கே 20ல முடியுதுன்னா இங்கே 20ல ஸ்டார்ட் ஆகும், இங்கே 30ல முடியுதுன்னா 30ல. இதே மாதிரி எல்லா ரிசல்ட் அப்படி தான் வரும். சப்போஸ் மாற்றியும் கொடுப்பாங்க, மாற்றி கொடுத்தா எப்படி போடுறது அது சின்ன ஐடியா யூஸ் பண்ணி பண்ணணும். அப்போ அந்த ஐடியா யூஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ 10 லென்த் இருக்குதுன்னா நீங்கள் எல்லாத்துக்கும் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அவசியம் கிடையாது. 10 இந்த ப்ரீவியஸ் ரிசல்ட்டோட ஆட் பண்ணால் போதும். அப்போ 15, 25, 35 அண்டு 45. சப்போஸ் இதுக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்தது வந்து மேபி ஃப்ரீக்வன்சி அவன் கொடுத்துக்கிறான்னா 2, 3, 7, 8, 2 இந்த மாதிரி கொடுத்துக்கிறாங்கன்னா 60 என்னது இது ரெண்டையும் மல்டிபிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுலேருந்து என்ன பண்ண போறீங்க, இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ என்னது இதுதான் எஃப்எக்ஸ் வேல்யூ. 5 into 2 எவ்வளவு 10, 15 into 3 45. இது எவ்வளோ கிடைக்கிறாங்க 25னா 6, 150, 150, 175 175. இது எவ்வளோ கிடைக்கும் 40, 280ங்களா 280 அண்ட் இது 90. சரி, இதனோட சம்மேஷன் மட்டும் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. இதனோட சம்மேஷன் கண்டுபிடிச்சு 2 plus 3 F வந்து 22 சார். 24. இது மல்டிப்ளை பண்ணி போடுறோம் 22 சார். 22. இதை ஆட் பண்ணி போடுறோமா 45 175 280 600 சார். 600. அப்போ அது ரெண்டு இது பண்ணி போடுறாங்கண்ணா ஆன்சர் வந்துடும் 27.2727 சார். ஓகே 600. எக்ஸ் பார் ஈக்குவல் 600 by 22 எவ்வளோ வருது 27.2727 சார். 2727. ஸோ அவ்வளோதாம்மா. இதுதான் நம்மளுடைய பேசிக் ஐடியா. ப்ராட் டேட்டா, டிஸ்க்ரீட் டேட்டா, கண்டினியூஸ் டேட்டா, இதை வச்சு பார்க்குறது நம்மளுடைய மீனோட கான்செப்ட். இது மீடியம் எப்படி கண்டுபிடிப்பீங்க, மோடு எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸோ அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது. மோடுங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சிடணும். மோடுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ மோடுங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ். ரா டேட்டாக்கு என்ன சொல்கிறாங்கன்னா நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூஸ். மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வேல்யூஸ். ஓகே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் வருதோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ரிப்பீட்டட் வேல்யூஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இது வந்து மோடு ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன். அப்போ என்ன ஆகுதுன்னா 5, 10, 8, 5, 3, 2, 7, 5, 8 இந்த மாதிரி வருதுன்னா இது வந்து எது அதிக டைம் ரிப்பீட்டட் வருதுன்னு பார்க்குறீங்க. 5 வந்து எத்தனை டைம் 1, 2, 3 டைம்ஸ் வருது. 8 போயிட்டுன்னா 2 டைம்ஸ் வருது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மோடு ஈக்குவல் டு 8 இல்லை 5 வரும்போது நம்மளுக்கு 5ங்கிறாங்க. சரியாம்மா? இது 8 வந்து 3 டைம்ஸ் வந்தோம்னா ரெண்டுமே எழுதணும். சப்போஸ் 8 2 டைம் 3 டைம் வருதுன்னா இப்போ ஒரு மோடு எழுதலாம். இப்போ 8 2 டைம் வரும்போது அதே மாதிரி 3 டைம் வரும்போது 2 மோடு வரும், 8 வரும். ஸோ எது வந்து நம்பர் ஆஃப் டைம் மேக்ஸிமம் டைம்ஸ் ரிப்பீட்டட் ஆகுதோ அதை நீங்கள் எழுதி பார்ப்போம் சார். சரியாம்மா? இது ரா டேட்டா வருது. இதே டிஸ்கிரீட் டேட்டாவில் என்ன நடக்கும், டிஸ்கிரீட் டேட்டாவில் அதே ஐடியா. டிஸ்கிரீட் டேட்டாவில் என்ன நடக்குதுன்னா ரிப்பீட்டட் வேல்யூ இல்லாமல் சப்போஸ் 10 மார்க்கில் நம்மளுக்கு வந்து 5, 8 மார்க், சரி 18 மார்க், சும்மா ஏதோ ஒன்று 8ஓ ஏதோன்னு சொல்கிறாங்க 2, மறுபடியும் 12 வந்து ஒரு 12, 15 வந்து ஒரு 5 அண்டு 8 வந்து ஒரு 3. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது இது பேர் டிஸ்கிரீட் டேட்டா. டிஸ்கிரீட் டேட்டாவில் வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி வேல்யூ யார் அதிகமாக இருப்பாங்க, இது வந்து சம் மார்க் சிஸ்டமோ இல்லை ஐடி சிஸ்டமோ ஏதோ கொடுத்துக்கிறான்னு வச்சுக்கோங்க. இது ஒரு டேட்டா மாதிரி. அப்போ ஃப்ரீக்வன்சி வேல்யூவில் பார்க்குறீங்க. ஃப்ரீக்வன்சி வேல்யூவில் எது ஐ வேல்யூ, ஓகே, ஃப்ரீக்வன்சி வந்து எது வந்து ஐயாக இருக்குதோ அதனோட வேல்யூஸில் இருக்கிற கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் தான் வந்து நம்மளுடைய மோடுங்கிறாங்க. புரியுதாமா? ரிப்பீட்டட் வேல்யூ பார்க்குறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 5 2 டைம் ரிப்பீட்டட் வருது. அப்போ அதே இடத்துல எப்படி இருக்கு 10 15 வரும். அப்படி எடுக்க முடியாது. எது வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் டைம்ஸ் வந்து வேல்யூஸ் வருதோ, ஐ வேல்யூஸ் வருதோ, மேக்ஸிமம் வேல்யூஸ் வருதோ அதை செலக்ட் பண்ணால் அதுக்கு பேர் மோடுங்கிறாங்க. சரியாம்மா? ஓகே சார். இது எதுக்கு டிஸ்கிரீட் டேட்டாவுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸ் டேட்டாவுக்கு ஃபார்முலா. கண்டினியூஸ் டேட்டாவுக்கு வந்து ஃபார்முலா. ஸோ மோட் கண்டினியூஸ் டேட்டாவில் மோடு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கண்டினியூஸ் டேட்டாவில் உங்களுக்கு ஆல்ரெடி இன்டர்வல் ஃபார்முலா கொடுப்பாங்க தெரியும்.
0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. ஸோ இது இன்டர்வல் ஃபார்மெட் கொடுத்துட்டாங்களா? இதுலேருந்து நம்மளுக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் கொடுக்குறாங்க. 5, 8, 10, 12, 8 இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு வந்து டைரெக்டாக மோடு கண்டுபிடிக்காம மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மாடல் கிளாஸ் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ மாடல் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எது வந்து மேக்ஸிமம் வேல்யூஸ்னு செக் பண்ணுறாங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தா மேக்ஸிமம் வேல்யூஸ் பார்த்தா இந்த 12 தான் மேக்ஸிமம் வேல்யூஸ், அதை எடுத்துக்கிறாங்க. இதுல இந்த மோடு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா மோடோட கான்செப்ட் படி ஃபார்முலா என்னன்னா L plus F1 minus F0 divided by 2F1 minus F0 minus F2 into H. இதுதான் சொல்றாங்க. இது Lங்க யாருன்னா இந்த மாடல் கிளாஸ்ல இருக்கிற கரஸ்பாண்டிங் லிமிட் வேல்யூ எழுதுறாங்க. லோயர் லிமிட் வேல்யூ எழுதுறாங்க. லோயர் லிமிட் வேல்யூ எழுதுறாங்க. இந்த F1ங்கிறது என்னங்கிறாங்கன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ, இந்த மாடல் கிளாஸ்ல இருக்கிற கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வேல்யூ F1ங்கிறாங்க. F0 என்னங்கிறாங்கன்னா அதுக்கு ப்ரிசீடிங்காக இருக்கிறதுக்கு பேர் வந்து F0ங்கிறாங்க. ஸோ அதுக்கு கடைசியாக இருக்கிறதுக்கு பேர் என்னங்கிறாங்க F2ங்கிறாங்க. ஹச்சுங்கிறது என்ன? லென்த் ஆஃப் த இன்டர்வல். லென்த் ஆஃப் த இன்டர்வல்னா என்ன லென்த் இருக்குது ரெண்டுக்கு நடுவில், லென்த்துங்கிறது எவ்வளோ வந்து உங்களுக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதோ 10 மைனஸ் 0, 20 மைனஸ் 10 இதனுடைய லென்த் வேல்யூஸ் எவ்வளோ இருக்குதோ அதை நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. 10 10 வரும். அப்போ ஹெச்சோட வேல்யூ என்னங்கிறாங்க 10ங்கிறாங்க. இது எல்லா வேல்யூஸ் இங்கே அப்ளை பண்ணிட்டு கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான் வந்து மோடுங்கிறாங்க. சரியாம்மா? ஓகே. அப்போ மோடு என்ன ஆகும்? எல் வேல்யூ 30 ப்ளஸ் F1 எவ்வளவு 12 மைனஸ் F0 எவ்வளவு 10 டிவைடட் பை 2F1. 2F1 எவ்வளவு 2 into 12 24 minus 10 minus 8. ஓகே. அப்போ இது சிம்பிளிஃபை into 10. ஆமாம் ஆமாம் ஹெச் வரும். அப்போ 2 divided by 18 6 sir 4 sir okay இந்த 18 4 6 அப்போ இது கிடைக்கும் 2 கிடைக்கும். அப்போ 4/3 92/3 92 இல்ல 4/3 தானே 4/3 தானே 2 into 2 4 தானே 4/3 94/3 சார். இல்லை அதை நம்ம கால்குலேட்டர் போட்டிருக்கோம். 4/3 ஓட வேல்யூ என்ன 1.33. அப்போ 31.33. சரிங்களா? இதை வந்து அவ்வளோதாங்க. இதை மெயின். சரிங்களா? ஓகே. ஸோ இதை வந்து மீன் அண்டு மோடு கண்டுபிடிக்கான ஐடியா. சரிங்களா? ஸோ மீடியத்துக்கு எப்படி கண்டுபிடிங்க? மீடியத்துக்கு கொஞ்சம் பெரிய ஃபார்முலா மாதிரி வரும். ஸோ அது எப்படி மீடியத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் டேட்டானா எப்படி போகிறது, இந்த மாதிரி டேட்டானா எப்படி போகிறது அப்படிங்கிற ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. இது ஒரு பெரிய ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும். பட் ஃபார்முலா பார்த்தா பெருசு தான். நம்ம மீடியம் ஆல்ரெடி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான். ஸோ மீடியம். ஸோ மீடியத்துக்கு 3 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை செக் பண்ணுறீங்க. கிவன் டேட்டாவை பார்க்குறீங்க. பார்த்த பின்னாடி அந்த டேட்டா வந்து இப்போ இது வந்து ரா டேட்டாவோட ப்ராசஸ். இப்போ நான் சொல்கிற ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரா டேட்டாவோட. ரா டேட்டாவில் என்ன நடக்குன்னா கிவன் டேட்டா செக் பண்ணுறீங்க. எத்தனை டேட்டா இருக்குதுன்னு பார்க்குறீங்க. என்னது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறீங்க. அது ஆட் ஐட்டமாக இல்லை ஈவன் ஐட்டமாக பார்க்குறீங்க. ஓகே. பார்த்த பின்னாடி என்ன பண்ணுறீங்க? ஓகே, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. ஆட் ஐட்டம் ஆர் ஈவன் ஐட்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ப்ராசஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதுறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மீடியத்துக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் வேணும். ஓகே, மற்ற மோடோ மீனுக்கோ தேவையில்லை. மீடியத்துக்கு கண்டிப்பாக டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதியிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அது ஆட் ஐட்டமாக இருந்தால் என்ன ஃபார்முலா, ஈவன் ஐட்டமாக இருந்தால் என்ன ஃபார்முலா அதை சொல்கிறாங்க. சரிங்களா? எழுதுன பின்னாடி டிசெண்டிங் ஆர்டர் ஆர் அசெண்டிங் ஆர்டர் எழுதுன பின்னாடி என்ன பண்ணுவீங்க, ஆட் ஐட்டமாக இருந்தால் என்ன ஃபார்முலா அப்படின்னா மீடியம் ஈக்குவல் டு n plus 1 divided by 2th ஐட்டம். எத்தனை ஐட்டம் இருக்குதோ அதோட 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் ஐட்டமாக இருந்தால் சப்போஸ் 11 ஐட்டம் இருக்குன்னா 11 + 1 12. அப்போ 12/2 6. அப்போ இங்கே அசெண்டிங் ஆர்டரில் எந்த ஆர்டரில் வந்து 6th ஐட்டம் இருக்குதோ அந்த 6th ஐட்டம் தான் நம்மளுடைய மீடியம்ங்கிறாங்க. எதுக்கு? ஆடுக்கு. ஓகே. இதே ஈவனாக இருந்தால் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா மீடியம் ஈக்குவல் டு ஈவனாக இருந்ததுன்னா n/2 ஐட்டம் n/2th ஐட்டம் ப்ளஸ் n/2 + 1 n/2 + 1th item n/2 + 1th
ஐட்டம் ஐட்டம் டிவைடட் பை 2 ஆவரேஜ்ங்கிறாங்க, அதனால டிவைடட் பை 2. அப்படியே மீனிங் என்ன, சப்போஸ் n வந்து 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். n வந்து 4 இருந்தால் என்னவோ 2 இங்கே போனீங்கன்னா 2 கிடைக்கும், இங்கே போனால் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். அப்போ 2 3க்கு என்ன ஐட்டம் வரும் பாருங்க. இந்த டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் எழுதும்போது செகண்ட் ஐட்டத்தில் என்ன ஐட்டம், அதே மாதிரி தேர்ட் ஐட்டத்தில் என்ன ஐட்டம் வரும்னு பார்த்துட்டு அந்த ரெண்டு ஐட்டத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா, 2 டிவைட் பண்ண சொல்கிறாங்க. இதுதான் மீடியத்தோட மெயின் கான்செப்ட். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போட்டலாம், அப்போ தான் கொஞ்சம் கிளியராக இருப்பீங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபைண்ட் மீடியம். ஃபைண்ட் மீடியம். ஸோ ஃபஸ்ட்டு ராட் டேட்டா, அது வந்து ஆட் டேட்டாவை கொடுக்குறேன். 5 7 2 1 8 2 4 5. சொல்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணணும், ஃபைண்ட் மீடியன்ட்டாங்க. ஃபஸ்ட் எத்தனை ஐட்டம் 1 2 3 4 5. அப்போ n = 5 ஆட் ஐட்டம் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட், இது மீடியத்துக்கு வந்து இந்த ரூல்னால இது மறந்துடுவோம். மீடியத்துக்கு வந்து இந்த ரூல்னால மறந்துடுவோம். எடுத்த முடியும் நம்ம என்ன பண்ணணும், அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். நம்ம ஈஸியாக டிசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம், எது இருந்தாலும் உங்களுக்கு ஈஸி தான். நம்ம எப்பயுமே அசெண்டிங் ஆர்டர் எழுதி பழக்கலாம், நம்ம அசெண்டிங் ஆர்டர் எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. So 1 2 5 7 8 5 7 8. அப்போ ஆட் ஐட்டம்னால மீடியத்தோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. n + 1 டிவைடட் பை 2th ஐட்டம். அப்போ என்ன கிடைக்கும், n வந்துட்டு 5 சார். அப்போ 5 + 1 டிவைடட் பை 2th ஐட்டம். அப்போ என்ன தேர்ட் ஐட்டம், தேர்ட் ஐட்டம் 5. அவ்வளோதான், 5. நம்பர் 5 வந்து நம்மளுடைய மீடியம். இது ஆடாக இருந்தால், இதே ஈவனாக இருந்தால் என்ன நடக்கும், சாதாரண ப்ராசஸ் இப்போ பார்க்க போகிறோம். ஈவனாக இருந்ததுன்னா ஃபைண்ட் மீடியம். மீடியம் என்ன பண்ணலாம், m = சரி, நம்ம டேட்டா வேணும்னா டேட்டா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 5 7 12 10 1 9 2 4 6. ஓகே எடுக்கணும், போதும், இதே போதும். சும்மா நம்ம ரொம்ப தான் போகிறோம், ஆல்ரெடி நார்மலாக ஈஸி தான். சொல்கிறேன் ஃபஸ்ட் என்னது, இது வந்து n வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு 6ன்னு. அப்போ ஈவன் ஐட்டம் தெரிஞ்சிச்சு. இது வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் சார். அசெண்டிங் ஆர்டர் சொல்கிறாங்கன்னு 1 5 7 9 10 12 9 10 12. அவ்வளோதாங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க, மீடியத்துக்கு 2 ஃபார்முலா, 2 ஐட்டம் போடணும். தேர்ட் போடலாமா, 6 தேர்ட் ஐட்டம் n/2 ப்ளஸ் n/2 1. அப்போ ஃபோர்த் ஐட்டம் கரெக்டுங்களா சார்? n + 1/2 ஐட்டம் தான் சார். n/2 ஐட்டம், ஓகே, ப்ளஸ் n + 1 n/2 + 1th ஐட்டம், n/2. ஓகே. அதான் தேர்ட் ஐட்டம், ஃபோர்த் ஐட்டம் டிவைடட் பை 2. 7 + 4 9. அப்போ என்னது 7 + 9 டிவைடட் பை 2 எவ்வளோ கிடைக்கும், 16/2 = 8 தான் இதோட. 8. சரியாம்மா? ஓகே. சரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது மீடியம் கண்டுபிடிக்க மட்டும் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி போட்டுக்கணும். சரிங்களா? ஓகே. இது ராட் டேட்டாவோட கான்செப்ட். இதே டிஸ்கிரீட் டேட்டாவோட கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதே n + 1 டிவைட் பை 2 போட்டுட்டு அதுலேருந்து வேல்யூ வேணுங்கிறது அதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது டிஸ்கிரீட் டேட்டா கூட என்ட்ரி போடுறேன், அப்படி சொல்யூஷனோட போடுறேன் பாருங்கள். அது என்ன பண்ண சொன்னால், நம்ம ஐட்டம் கண்டுபிடிச்சி அதுலேருந்து நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சி போடணும். சரிங்களா? ஓகே. இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன் பாருங்கள், புரியும். அந்த சொல்யூஷனோட போடுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இது வந்து இப்போ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரீட் டேட்டா வரும். ராட் டேட்டா அது போட்டுட்டோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் யார் வருது, டிஸ்கிரீட் டேட்டா வரும். சம்மேஷன் கண்டுபிடிப்பீங்க. நம்ம இதில் என்ன பண்ணணும்னா மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். மாடல் கிளாஸ் கண்டுபிடிக்கும் போது இதில் வந்து மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளோட ஃப்ரீக்வன்சி வரைக்கும் பார்த்தா, இது வரைக்கும் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி போடுறாங்கன்னு கற்றுக் கொடுத்துறேன் பாருங்க. இது ஃப்ரீக்வன்சி இருந்தால் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எப்படி CF போடுறாங்க பார்த்துங்க. இப்போ இது 1 இருக்குதா, இப்போ ஃபர்ஸ்ட் வேலைக்கு 1 என்ட்ரி பண்ணிடுவோம். 1ங்கிறது என்ட்ரி ஆயிடும். அடுத்தது என்ன பண்ணால் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 1 + 3 வந்து எழுதுறாங்க 4. அடுத்து என்ன கிடைக்கும், 4 + 5 வந்து 9. அடுத்து என்ன கிடைக்கும், இந்த மாதிரி ஆட் பண்ணி போகிறாங்க 15. கரெக்டுங்களா? அடுத்து என்ன கிடைக்கும், 15 25. அப்படியே ப்ரீவியஸோட ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் ப்ராபபிலிட்டியோட ஆட் பண்ணிட்டு போகும். சரிங்களா? 38 47 அண்டு 52 அண்டு இதோட ஆட் பண்ணும்போது 55 அண்டு ரிமைனிங் யார் இருக்கிறா
ஓகே, இன்னும் எவ்வளோ டேட்டா இருக்குதா? ஓகே, அப்போ என்ன கிடைக்கும்? இது வந்து 57 அண்டு இதை ஆட் பண்ணும்போது 59 அண்டு இதை ஆட் பண்ணும்போது 60. ஓகேங்களா? இந்த 60ங்கிறதும் இந்த டோட்டல் ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ சேமாக தான் இருக்கும். இதுவும் சேமாக தான் இருக்கணும், மாற்றி பண்ணும்போது. ஏன்னா அதை தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் இந்த வேல்யூ எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ஈக்குவலாக தான் இருக்கணும். அப்போ இங்கே பாருங்க, டிஸ்கிரீட் டேட்டாக்கு என்ன ஃபார்முலா சொல்கிறாங்கன்னா, மீடியம் கிளாஸுக்கு இதுதான் ஃபார்முலா. மீடியம்கோட சைஸோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இது மீடியம் கிளாஸ்மாங்க. என்ன சொல்லிக்கிறேன்? என். இந்த கேபிட்டல் என்னங்கிறது என்னன்னா சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி. அப்போ இந்த வேல்யூ என்ன தெரியும்? சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சின்னு தெரியும். அப்போ என்ன சொல்றாங்க? n பிளஸ் ஒன் டிவைட் பை டூத் ஐட்டம்ட்டாங்க. அப்படின்னா மீனிங் என்ன? நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 60 பிளஸ் ஒன்று டிவைட் பை டூத் ஐட்டம். அப்போ 61/2 வரும். 61/2 எவ்வளோ கிடைக்கும்? 30.5 ஐட்டம் வரும். 30.5 ஐட்டம். அதான் சொல்லிக்கிறாங்க. இப்போ 30.5 ஐட்டம் எங்கே போய் செக் பண்ணுவீங்க? எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறது செக் பண்ணும்போது 25 இருக்குமா 38 இருக்குமா? ஏதாச்சும் ஐடியா தெரிய மாட்டேங்குன்னு? நம்மளுக்கு கிடைச்சது வந்து 30.5 ஐட்டம்ங்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட க்ளோஸ் பண்ணும்போது எத்தனை பேர் இருக்கிறாங்க? 25 தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ அடுத்த லெவலுக்கு வரும்போது தான் 26லேருந்து இந்த 38ஓட மீனிங் என்ன? 26லேருந்து 38 26லேருந்து 38 நம்பர்ஸ் வந்து இங்கே தான் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நம்மளுடைய மீனிங் கிளாஸ் 30.5 வருதுன்னா நம்ம என்ன எடுக்கணும்? எக்ஸாக்டா இந்த வேல்யூ எடுக்கணும். சரிங்களா? புரியுதாமா? சார். அதாவது 30.5னா என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று 30.5 இருக்கிறத எடு, இல்லைன்னா அதை விட நியரஸ்ட் கிரியேட்டர் எடுக்கிறாங்க. தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே கிரியேட்டர் வேல்யூ தான் இருக்கும். அப்போ நியரஸ்ட் கிரியேட்டர் யாரு? 38. அப்போ அவனை எடுத்து போடுங்கிறாங்க. அப்போ அவனோட வேல்யூ கரஸ்பாண்டிங் எக்ஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் நம்மளுடைய கரஸ்பாண்டிங் மீடியம். ஓகே ஓகே சார். அதுதான் நம்மளுடைய டிஸ்கிரீட் டேட்டாவோட வேல்யூஸ். சரிங்களா? புரியுதாமா? மீடியத்துக்கு ஒர்க் அதிகம் கம்பேர் டு மீன் அண்ட் மோடை விட இந்த ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே சார். ஏன்னா கேட்பாங்க ரா டேட்டா இது எல்லாமே மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களாம்மா? சரி, இப்போ 2 டேட்டா பார்த்தாச்சு. 3வது டேட்டா யாரு? 3வது டேட்டா பார்த்தோன்னா கண்டினியூஸ் டேட்டா. கண்டினியூஸ்லி எப்படி மீடியம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம இது ஈஸி தான் கம்பேர் டு ப்ரீவியஸ். 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60. இது கிளாஸ் இன்டர்வல். ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோ நம்பர் ஆஃப் பீப்புள்ஸோ என்ன கொடுத்துருவாங்க? 5, 8, 9, 10, 7, 2 இந்த மாதிரி கொடுத்துறாங்க. இங்கேயும் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 5, 13 ப்ரீவியஸோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 13 22, அடுத்து என்ன கிடைக்கும்? 32, அடுத்தது 39, ஸோ லாஸ்ட் வந்து 41. சரியாம்மா? இங்கே மீடியம் கிளாஸோட ஃபார்முலா என்ன? நல்லா பார்த்துங்க. இது கிளாஸ் இன்டர்வல் கண்டினியூஸ் இன்டர்வலில் வந்து வரும்போது இதனுடைய மீடியம் கிளாஸோட ஃபார்முலா என்னன்னா கேபிட்டல் n/2. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. பட் ப்ரீவியஸ்க்கு என்ன பார்த்தோம்? n+1/2ன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? ப்ரீவியஸ் ஒன்றுக்கு பார்க்கும்போது n+1/2ன்னு பார்த்தோம். பட் இதுக்கு என்ன வருது? கிளாஸ் இன்டர்வலுக்கு வந்து n/2 ஐட்டம்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இது n/2 கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 41/2 நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து என்ன கிடைக்குது? 20.5 கிடைக்குது. கரெக்டாமா? 20.5 கிடைக்குது. அப்போ இது ரெண்டுக்கு நியரஸ்ட் வேல்யூ யாரு? நம்மளுக்கு நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இது நம்மளுடைய நியரஸ்ட் வேல்யூ. ஓகே, இது கிடைக்குது 1, 2, 3 அப்படிங்கிறது 1, 2, 3. ஓகே தான். புரியுதாம்மா? சார். ஃபார்முலா மட்டும் மறந்துடாதீங்க. சின்ன ஃபார்முலா தான் இருக்கும். மாற்றி பண்ணும்போது ரிசல்ட் தப்பாயிரும். ரா டேட்டாக்கு அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு ஆடா ஈவனாக பார்ப்பீங்க. டிஸ்கிரீட் டேட்டாவுக்கு என்ன சொல்கிறாங்க? n+1/2 ஐட்டம் பார்க்கலாம் டிஸ்கிரீட் டேட்டாவுக்கு. பட் கண்டினியூஸ் டேட்டாவுக்கு என்ன சொல்கிறாங்க? ஒன்லி n/2 ஐட்டம்ஸ். சைஸ் மீடியம் கிளாஸ் கண்டுபிடிக்கிறாங்க. n/2 மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இப்போ அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு லோயர் லிமிட் அப்பர் லிமிட் கான்செப்ட் இருக்குது. இப்போ மீடியத்தோட ஃபார்முலா பார்த்துக்குங்க. மீடியத்தோட ஃபார்முலா L plus n/2 minus cumulative frequency divided by f into h. இது எப்படி கண்டுபிடிக்கிறோம் பார்த்துங்க. மீடியம் கிளாஸ் கண்டுபிடிச்சிட்டோம்ல. மீடியம் கிளாஸ்ல இருந்து நம்மளுக்கு ப்ரீவியஸ் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுடைய சிஎஃப். ப்ரீவியஸ் வேல்யூ ப்ரிசீடிங் வேல்யூ வந்து சிஎஃப். அதுக்கு கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி இருக்குது பார்த்தீங்களா?
அதனுடைய கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சி வந்து எஃப். அது கரஸ்பாண்டிங் லோயர் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எல். லென்த் ஆஃப் த இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கட்ச். லென்த் ஆஃப் த இன்டர்வல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் கட்ச். இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போதும், நம்மளுடைய ஒர்க் முடிஞ்சுது. அப்போ என்னாச்சு, எல் எல் வேல்யூ எவ்வளவு 20 ப்ளஸ் n/2. n/2 தான் ஆல்ரெடி போட்டோம்ல, 20.5. 20.5 மைனஸ் சிஎஃப் எவ்வளவு 13. 13 டிவைட் பை எஃப். எஃப் எவ்வளவு 9. அப்போ 9 இன்ட்டு 10. 9 இன்ட்டு 10. ஸோ அப்போ என்னாச்சு, இஸ் ஈக்குவல் டு 20 ப்ளஸ் இது மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும், minus 13, 7.5 sir. 7.5 divided by 9 into 10. அப்போ 75 by 75 divided by 9, 8.33 sir. 8.33. That is equal to 28.33. அவ்வளோதான் கண்டு. ஸோ இதை மீடியம் கண்டுபிடிக்கிற கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே சார். சரி, இப்போ ஒரே கொஸ்டின் இல்லை, எப்படி கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் மீன் மீடியன் மோட், இந்த மாதிரி ஒரே கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இதுக்காக கொடுத்துட்டாங்க. மூணையும் கண்டுபிடிக்காதீங்க, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு ஃபார்முலா. மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஓகே, 3 மீடியன் மைனஸ் 2 மீன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்க, அவளையும் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏதோ 2 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் ஒர்க்கை முடிச்சுக்கிறாங்க. சரிங்களாமா? ஓகே சார். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இது எது 2 கண்டுபிடிச்சா நம்ம ஈஸினா, நம்ம ரொம்ப கால்குலேஷன் பார்த்து ரொம்ப கம்மின்னு பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கும் மோடுக்கும் தான் கால்குலேஷன் பார்ட் கம்மி. எப்போ கிளாஸ் இன்டர்வல் கான்செப்ட் வந்தா, கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டு இது 3 கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்பாங்க. அப்படிங்கும்போது எந்த கான்செப்டில் வந்து நம்மளுக்கு ஈஸினா, நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா மீடியமும் மோடும் கண்டுபிடிச்சிருங்க. அதில் தான் நம்ம ஈஸியான கால்குலேஷன். ஏன்னா பெரிய பெரிய நம்பராக கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது மீன் போடும்போது கிட்டத்தட்ட மீனுக்கு 3 மெத்தட் இருக்குது. நம்ம ஜென்ரல் மெத்தட் மட்டும் தான் பார்த்துக்கிறோம். இதுக்கு 3 மீன் கண்டுபிடிக்கும் மட்டும் நம்ம பார்த்தோம் வந்து டைரக்ட் மெத்தட் தான் பார்த்துக்கிறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா அசியூடு மீன் மெத்தட் ஒன்று இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது. இதை நம்ம ரெண்டும் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கால்குலேட்டர் இருக்குது, ஆனால் நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி ஈஸியாக போட்டலாம் போது இந்த 2 மெத்தட் நம்ம பார்க்கலாம். இது எல்லாமே லோயர் கிளாஸில் இருக்கிறனால நம்ம அதை விட்டுட்டோம். நம்ம பார்த்தது ஒன்றுமே டைரக்ட் மெத்தட் மட்டும் தான் பார்த்துக்கலாம். அப்படிங்கும்போது இது கால்குலேஷன் மட்டும் ரொம்ப லென்த்தாக போகும். அப்படி லென்த்தாக போகிறதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா மீடியமும் மோடும் கண்டுபிடிச்சிட்டு இதில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா நம்மளை ஆட்டோமேட்டிக்காக மீன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? புரியுதாமா? சார். 3 கேட்குறேன்னா நீங்கள் 3 செப்பரேட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணி போடலாம். டைம் வேஸ்ட் ஆகும். நான் சொன்ன ஷார்ட்கட் வந்து இதை 2ஐயும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மீடியம் மீன் வந்துடும். இந்த ஃபார்முலா வந்து மறந்துடுவீங்க, அதுக்கு ஒரு ஷார்ட்கட்டு 2 பாருங்கள், எம்இ வருது இந்த பக்கம் இருக்கும். அதே மாதிரி எந்த வேடுக்கு வந்து ஹையஸ்ட் லென்த் இருக்குதோ அதுக்கு வந்து ஹையஸ்ட் வேல்யூ இருக்கும் 3ன்னு. எந்த வேடுக்கு லோயஸ்ட் வேல்யூ இருக்குதோ அதுக்கு பேர் வந்து 2ன்னு இருக்கும். சரிங்களா? நான் என்ன சொல்ல புரியுதாமா? எம்ஓங்கிறது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுங்க. இந்த பக்கம் ரெண்டுமே எம்இயோட கான்செப்ட் வரும். எது லென்த் டேமோ அது ஃபர்ஸ்ட்டு, எது மினிமம் டேமோ அது வந்து செகண்டு. கோஎஃபிஷியன்ட் அதே மாதிரி தான். எது ஹையஸ்ட் டேமோட லென்த் இருக்குதோ அதுக்கு வந்து 3, எதுக்கு வந்து லோயஸ்ட் டேம் இருக்குதோ அதுக்கு வந்து 2 மைனஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்சிச்சு. சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஷார்ட்கட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா மாற்றி போடுவோம். 3 எங்கே வரும், 2 எங்கே வரும், மீடியம் எங்கே வரும், மீன் எங்கே வரும், நம்ம கொஞ்சம் சொதப்புவோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், ஹையஸ்ட் லென்த் வந்து ஃபஸ்ட்டு, லோயஸ்ட் லென்த் வந்து செகண்டு. அதாவது எம்இ வந்து ரைட் ஹேண்ட் சைடு வைப்பீங்க, எம்ஓங்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைப்பீங்க. ஹையஸ்ட் லென்த்து உள்ள வேடுக்கு வந்து 3ஆகவும் லோயஸ்ட் வேடுற ஒரு வேடு வந்து 2வும் கோஎஃபிஷியன்ட் வைப்போம். இதான் ஷார்ட்கட். இது நம்ம மறக்காத நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் மீன் மீடியன் மோடல் இருக்கிற கான்செப்ட் இவ்வளோதான். சரிங்களா? இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு? இல்லை சார்.